கலந்தாகின்ற பரிபூர்ணமா பரிசுக்கின்ற திருமதி தேவகி அம்மனுக்கும் வசதி அவருக்கும் கற்பா சகோதராக அவதரித்து ஆவணி மாதம் வெள்ளிக்கிழமை இரவு 12 மணி ராத்திரி ஏப்பல்ல என்ற ஊரில் பிறந்தவன். ரோகிணி நட்சத்திரம் அஷ்டமி திதியில சிறியரி கண்ணபிரான் என்று சொல்வார்கள். ஓஹோ, நீங்கதான் சிறிகரி. சிறிஹரி நம்ம ஊர்ல பன்னிக்கறி பாத்துக்கிறோம், ஆட்டுக்கறி பாத்துக்கிறோம், கோழிக்கறி பாத்துக்கிறோம், எறும்பு கறி பாத்துக்கிறோம், மாட்டுக்கறி, மான் கறி, முயல் கறி எல்லாம் பாத்துக்கிறோம். இந்த சிறிஹரி எவ்வளவு கிலோ? சிறிஹரி அதாவது வடமொழி எழுத்துல ஹரி. ஹரி சிறிஹரி கண்ணபிரான். சிறிஹரி. ஆமா, நான் சிறிஹரி. ஆடி 15க்கு ஒரு 2 பங்கு அப்படியா? கறியை உண்போது உண்ணலாம், நல்ல மனதோடு உண்ணலாம், ஆலயத்துக்கு போகும்போது உண்ணலாம். ஆனா கறியை நினைச்சுட்டு போக கூடாது. கடவுளை நினைச்சு போ, உனக்கு பலன் கிடைக்கும். அதன் போல இந்த கண்ணனாக பிறந்திருக்கிறேன். இந்த கண்ணனாக பிறந்து இந்த தினம் என்ன வேலை நடக்கும் தெரியுமா? என்ன வேலை? இந்த உலகத்துல குழந்தை இல்லாதவர்கள் என்ன பாவம் நடக்கிறது? என்ன பாவம் செய்தவர்கள் என்ன பாவம் செய்தால் குழந்தை இல்லாமல் இருக்கிறார்கள்? ஆண் குழந்தை இல்லாமல் பிறந்தால் அந்த குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு என்ன பாவம் நேரப்போகிறது? பெண் குழந்தைகள் இல்லாத வீட்டில் இருக்கிறவர்களுக்கு என்ன குறை நடக்கிறது? என்ன பாவங்கள் செய்தார்கள்? இதுதான் இந்த கதையினுடைய அர்த்தம். இந்த கதையில இந்த தினம் குழந்தை இல்லாதவன் ஒருவன் இருக்கிறான். யார் தெரியுமா? அது நம்மளுக்கு தெரியும். எனக்கு தெரியும். நான் தான் அனுப்பினேன். யாரை அனுப்பினேன்? நாரதன் அனுப்பினேன். இந்திரலோகம் அனுப்பினேன். இந்திரலோகத்தை சென்று நிருபத்தை எழுதி இருக்கிறான். என்ன 30 முக்கோடி தேவர்கள், 40 எண்ணாயிரம் ரிஷிமார்கள், வாயு, வருணன், உபேரன் உட்பட அத்தனை பேர்களும் இந்த தெய்வத்தவைக்கு வர வேண்டும். தெய்வத்தவை கூடினால், வாரத்திற்கு ஒரு முறை தெய்வத்தவை கூடினால் என்ன தெரியுமா? கணவனும் மனைவியும் வருவார்கள். ஒன்று இல்லை, கணவன் மட்டும் வருவார்கள், ஆடவர் மட்டும் வருவார்கள் தெய்வத்தவைக்கு. இன்று ஆடவர் கிடையாது, மனைவி கிடையாது. தான் வந்தால், ஆடவர் வந்தால் கூடவே என்ன தெரியுமா? தன்னுடைய பிள்ளைகளையும் அழைத்து வரும்படியாக திரும்ப எழுதியிருக்கிறார். தேவன் எழுதியிருக்கிறார். நானும் சொல்லி இருக்கிறார். திரும்ப எழுதியிருக்கிறது. இந்த நிருபத்தை பார்த்து நானும் போக வேண்டும் அல்லவா? பிள்ளைகள் இருக்கிறது, எனக்கு பெண் பிள்ளைகள் இருக்கிறது, 5 பிள்ளைகள் இருக்கிறது. என் பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு நேராக எங்க தெரியுமா? தீவிலோகம் செல்ல வேண்டும். அப்படி தெய்வலோகம் போக வேண்டும் என்றால் என்ன தெரியுமா? வேலைக்கு போகின்ற பொழுது ஒன்று தாய் இருந்தால் தாயிடத்தில் சொல்லிவிட்டு செல்ல வேண்டும். அப்படி இல்லை என்றால் கட்டிய மனைவியிடத்தில் சொல்லிவிட்டு செல்ல வேண்டும். அதனால என்னுடைய மனைவி இருக்கிறது. எனக்கு எத்தனை மனைவி தெரியுமா? 16,108 மனைவி. எடப்பாடி அம்புட்டு பேரா? ஆமா. ஒத்த பொண்டாட்டி கட்டிக்கிட்டு வீட்டுக்கும் வாசலுக்கும் நடந்துக்கும் போது முடியாத அவஸ்தைப்படுறோம். நீ எப்படி அதெல்லாம் சொன்னா நாரதன் ஒரு நாள் பார்த்து, பாட்டி உன்னுடைய கணவர் கத்தனை மனைவிமாறு இருக்கிறார்களே, நான் சென்று பார்த்து வருகிறேன், என்னை சோதனை பார்த்து வருகிறேன் அப்படி என்று சொல்லி நாரதன் ஒரு நாள் பரியந்தும் என்னை தேடி வருகிறான். என்னுடைய மனைவிமார்கள் எத்தனை பேருக்கு வீட்டுக்கு போகிறான். போகின்ற இடமெல்லாம் இந்த கண்ணனார் உற்பத்தியோடு மனைவியோடு உல்லாசத்தோடு இருக்கிறார். பார்த்தா, பாட்டி நான் சென்றேன், இந்த உலகம் எல்லாம் சென்றேன், கணவன் எனக்கு தாத்தாவை பார்த்தேன், எந்த வீட்டில் பார்த்தாலும் இருக்கிறாரு. நான் அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன், இந்த கடவுள் ஆணிலும் இருப்பார், பெண்ணிலும் இருப்பார், தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். இந்த கடவுள் எல்லாரிடத்தில் இருக்கக்கூடிய கடவுள், கலியுகத்தில் உருவத்தோடு இருக்கக்கூடிய கடவுள். இந்த கடவுள் தான் உண்மையான கடவுள். ஆக்கள் அழித்தல் படைத்தல் என்று சொல்லக்கூடிய முத்தொழிலுக்கு காரணவசம் இருக்கக்கூடிய கடவுள் தான் நினைச்சேன் அப்படின்னு சொன்னா. அதே போல நீ நினைக்கிற நான் எங்க இருக்கக்கூடியவன், இருப்பேன், எங்கேயும் இருப்பேன். அதனால என்னுடைய மனைவி லட்சுமி ஒத்தி மட்டும் நீ கூப்பிடுறேன். இவர் தூணில் இருப்பார், துரும்பில் இருப்பார், அங்கும் இருப்பார், இங்கும் இருப்பார், எங்கும் நிறைந்த ஏகாந்த மூர்த்தி. அவர்தானே உன்னை கடவுள் தானே கும்பிடுறாங்க. அப்புறம் என்னத்துக்கு திருப்பத்தூர்ல பொட்டிக்காரிக்கு பின்னாடி நின்று குடிச்சு கலாச்சி வச்சுங்க சாமி? என்ன நினைப்பாங்க? ஏதோ நினைப்பாங்க இல்லையா? சொல்ல முடியாது. தம்பி, என்னுடைய மனைவி இருக்கிறதே, லட்சுமி இருக்கிறதே, ஒரு நாள் கூட எனக்கு பிரியாமல் இருக்கிறாளே, இதயத்தில் குடிக்கொண்டு இருக்கிறாளே, அப்பேரோட லட்சுமி ஒரு நாள் பிரிந்தால் ஏன் தெரியுமா? இந்த தூர்வாசகரானவன் இந்த மும்மூர்த்தி தேவர்கள் இருக்கிறார்களே, இந்த மும்மூர்த்தி தேவர்களே சத்திய குணம் படைத்த கடவுள் யார் இருப்பார்கள்?
சத்திய குணம் படைத்த கடவுள் யார் இருக்கிறார் அப்படி என்று சொல்லி யோசித்தார்களாம். அப்படி யோசிக்கின்ற பொழுது பார்த்தான் தூர்வாசகன், நான் சென்று வருகிறேன். கலியுகத்தில் ஒரு கடவுளாக இருக்க வேண்டும், சத்தியம் குணம் படைத்த கடவுளாக இருக்க வேண்டும், அன்னவரை பார்க்க வேண்டும் என்பதற்காகவே தூர்வாசகன் இவர் நேராக போகிறார். எங்க போறான் தெரியுமா? பிரம்மதேவனத்தில் போகிறார். 3 பேர்கள் மும்மூர்த்திகள், மும்மூர்த்தி தான கலியுகத்து கடவுளாக இருக்க வேண்டும். அப்படி என்று பிரம்மதேவனத்தில் போகின்ற பொழுது பிரம்மதேவனை பார்த்தார். இந்த கணவன் மனைவி சதசோடி 2 பேர்கள் உலாசத்தோடு இருக்கின்ற பொழுது இந்த தூர்வாசனை பார்த்து பயப்படவில்லை, பசியவில்லை. பார்த்தா ஆஹா, இப்ப பிரம்மதேவன் இருக்கிறானே, இந்த கலியுகத்துல மக்கள் அவரை தேடி வருகின்ற பொழுது ஐயா கடவுளை என்று வேண்டுகின்ற பொழுது மதிப்பானா? அப்படி என்று சொல்லி அண்ணவனுக்கு என்ன சாபத்தை கொடுத்தா தெரியுமா? ஐயே பெருமா, இந்த உலகத்துல யாரையும் பார்த்து பயப்படவில்லை, உனக்கு இந்த கலியுகம் பிறக்க போகிறது, கலியுகத்துல உனக்கு ஆலயம் இருக்கக்கூடாது என்று சாபத்தை கொடுத்தா யாரு? தூர்வாசகன். அடுத்தது யாரிடத்தில் போகிறான் தெரியுமா? பரமக்கடவுளத்தில் போகிறான். சிவபெருமானை பார்த்து 2 பேர்களையும் பார்க்கின்ற பொழுது 2 பேர்களையும் பார்த்து 2 பேரும் அப்படிதான் இருக்கிறாங்க, பார்வதியும் பரமசிவனும். ஆனா பார்த்தா தூர்வாசகன், அடியே ஈசா பார்த்தா நீ கூட எப்படி இருந்தாலும் கடவுளாக இருப்பாய் நான் நினைத்தேன். ஆனா நீ பார்த்தா என்னையே பார்த்து நீ பயப்படவில்லையே, உனக்கு என்ன சாபம் தெரியுமா? இந்த கலியுகத்தில் ஆலயம் இருக்கணும், அந்த ஆலயம் இருந்தாலும் உனக்கு உருவ வழிபாடு இருக்கக்கூடாது என்ற சாபத்தை கொடுத்தான். கலியுகத்துல ஆலயம் இருக்கணும், சிவனுடைய ஆலயம். ஆனா அதுல சிவனுடைய உருவ வழிபாடு இருக்கக்கூடாது சாபத்தை கொடுத்தான். அடுத்தது என்னிடத்துல வருகிறான். என்னிடத்துல வந்து என்னை பார்த்தா எனக்கு தெரியும் சாபத்தை கொடுத்தது தெரியும், எனக்கு கொடுப்பான் என்பதும் தெரியும். அதனால நான் பார்த்தேன், நான் உறங்கும் போது நடித்தேன், நான் தூங்குறேன்னு நினைச்சிட்டு இருந்தான். தூங்குறேன்னு சொல்லிட்டு பார்த்து என்னுடைய லட்சுமி நானும் இருக்கின்ற பொழுது என்னை மார் மீது 8 உதைத்தான். தூங்கி இருக்கிறான் பத்தியா வர்றதை பார்த்துட்டு பயப்படன்னு சொல்லி பயப்படவில்லைன்னு சொல்லி உதைத்தான். அப்படி உதைக்கின்ற பொழுது நான் பார்த்தேன், அவனை பார்த்து எனக்கு கோபம் வரல. என்ன, எனக்கு நான் சத்திய குணம் படைத்தவன். அப்படி வாக்கின்ற பொழுது உதைக்கின்ற பொழுது அவனை காலை பிடித்தேன், கையை பிடித்தேன், கையை பிடித்து அவனுடைய தூவல் நடித்தவனை அவனுடைய இருக்கக்கூடிய 22 கண்கள் இருந்தது. 22 கண்களிலே 20 கண்களை பிடிங்கினேன். அந்த 22 கண்களை பிடுங்கின்ற பொழுது கண்ணா எனக்கு கண்களை கொடுக்க வேண்டும் என்று கேட்டா, அப்பொழுது இந்த கண்களை கொடுத்து 20 கண்களையும் 20 கைகளிலே போகட்டும் என்று சாபத்தை கொடுத்தார். அப்பதான் சொன்னா, கண்ணா நான் பார்த்தேன், உன்னை பார்த்து இந்த தினத்துல எப்பேற்பட்டவன் தெரியுமா? நீதான் தகுந்தகால், இந்த கலியுகத்துக்கு உனக்கு தான் உருவ வழிபாடு இருக்க வேண்டும், நீதான் கடவுளாக உலகமெல்லாம் போற்றப்பட வேண்டும் அப்படி சாபத்தை கொடுத்தான். அந்ததான் பிரிஞ்சா லட்சுமி பிரிந்த உடனே அடுத்தது கலியுகம் பிறந்தது. சீனிவாச பெருமாளை பிறந்து அடுத்தது திருப்பதி மலையிலே அமர்ந்தேன். அதனால இப்பொழுது நிறைய பேசுறது இல்லையா? அதனால லட்சுமி இருக்கிறது.
வயர்லெஸ் ஆன் ஆயிருக்கு. இது அந்த ப்ளூடூத் கட் பண்ணி வைக்கணும். இதை வச்சு கால் பண்ணணும். ரெண்டு இருக்கு, ஒன்று வீட்டில் இருக்க மாட்டேங்குது. ரெண்டு இருந்துச்சுன்னா கூட ஆளுக்கு ஒன்று கால் வச்சு விட்டுருலாம். இதை ஒரு வாத்தியாராட்டா கேபின் பக்கத்தில் டொர்றணும். அந்த வீடியோ வீடியோ ஃபர்ஸ்ட் நான் எடுத்தது போட்டு